இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிச்சு ஜியோ ஹாட் ஸ்டார்ல வெளியாயிருக்கிற காட்டான் வெப் சீரிஸோட விமர்சனம். 10 எபிசோடு, ஒரு 30-40 நிமிஷம் ஒன்னொன்னும். இந்த சீரீஸ்ல வட இந்திய நடிகர் மிலிந்த் சோமன், அப்புறம் முத்துக்குமார், வடிவேல் முருகன், சிங்கம்புலி, இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. எழுதி இயக்கினது எம் மணிகண்டன். காட்டான் ஒரு கிரைம் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். கதைன்னு பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா, விஜய் சேதுபதியோட இன்ட்ரோடக்ஷன்லயே அவரு கொலையாகி அவரோட தலை மட்டும் ஒரு மலையோட அடிவாரத்துல கிடைக்குது. அந்த ஊர் லோக்கல் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் நடிச்ச பாத்திரம், கான்ஸ்டபிள் வடிவேல் முருகன். அந்த ஊர்லயே ஆயிரக்கணக்கான ஆடு வளர்க்குற மாதிரி ஒரு குடும்பம் இவரோடது. இவங்க 2 பேருக்குமே கேஸே இல்லாம அமைதியா இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா இதனாலேயே போலீஸ் ஸ்டேஷனை மூடி இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண டிபார்ட்மெண்ட் அப்பதான் முடிவெடுத்திருக்கு. அந்த சமயத்துல தெய்வாதீனமா இந்த கேஸ் கிடைக்குது. சிங்கம்புலி இவங்களுக்கு நேர்மாறான ஒரு கான்ஸ்டபிள். அவருக்கு பெரிய ஸ்டேஷனுக்கு போய் நிறைய காசெல்லாம் பார்க்கணும். இந்த 3 பேர் டீம் அந்த தலையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தவரோட பேரு முத்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு சாட்சி அவரை வாட்ச் ரிப்பேர்மேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ஆட்டு புழுக்க வியாபாரி அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா ஒரு டான்ஸ் ட்ரூப்போட பாடி கார்டு அப்படிங்கிறாரு. வேற ஒருத்தர் அவருக்கு ஹோட்டல் வச்சு நடத்த உதவி பண்ண முதலாளி அப்படிங்கிறாரு. இது தவிர யானப்பாகன், அநாத ஆசிரமத்தோட மேனேஜர், மும்பைல கேங்ஸ்டர் அப்படின்னு இவரை பத்தின பட்டியல் நீண்டுகிட்டே போக போலீஸுக்கு தலை சுத்தி போகுது. யார் இவரை கொலை செஞ்சது, ஏன் இவரை கொலை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாம தவிக்குது போலீஸ். டான்ஸ் ட்ரூப்பு, பக்கத்து கிராமத்து ஆட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு கேரளால எம்எல்ஏ வரைக்கும் விசாரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு யார் இந்த முத்து அப்படிங்கிற காட்டான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸுக்கு அவருடைய கதை புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு எபிசோட்லயும் போலீஸ் விசாரிக்க அத விஜய் சேதுபதி நடிச்ச காட்சிகளா நமக்கு காட்டுவாங்க. விட்டு விட்டா 1997, 2014, 2017, 2001 அப்படின்னு மாறி மாறி பல காலகட்டங்கள்ல ஒரு லெவலுக்கு மேல ரொம்பவே கன்ஃபியூசிங்காகவே கதை நகருது. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் காட்டான் வெப் சீரிஸோட மொத்த கதையை. இந்த சீரிஸோட மெயின் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான். ரொம்பவே லாஜிக்கலா கோர்வையா நடக்கும். இன்ஸ்பெக்டர் அவரை முத்துக்குமார் சாட்சிகளை விசாரிக்கிற விதம், கேட்குற கேள்விகள் எல்லாமே கச்சிதமா ஆளுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே அழகா கேட்பாரு. ஓவர் டிராமாலாம் இல்லாம அமைதியான விசாரணை. கொஞ்சம் காமெடிங்கிற பேர்ல கூட வர இந்த சிங்கம்புலி, அதுக்கப்புறம் வடிவேல் முருகனோட விசாரணைகள் மற்றும் அவருடைய மனைவி, ஆடு மேய்க்கிற அம்மா அப்படின்னு பர்சனல் லைஃபோட ட்ராக்கு, இதுல வர காமெடி, இதெல்லாம் சில சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி காட்சிகளோட நீளம், வசனங்கள் எல்லாமே கச்சிதமா இருக்கும். பாத்திரங்களும் ஓரளவுக்கு வித்தியாசமா தான் எழுதப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். போலீஸ்னா வழக்கமா வரக்கூடிய இந்த வன்முறை, கரப்ஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே அழகா லாஜிக்கலா இவங்க வேலை செய்யற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. பாராட்டுகள். அதே நேரம் குறைன்னு பார்த்தா விஜய் சேதுபதியோட பாத்திரம் முதல்ல சுவாரஸ்யமா இருந்தாலும் போக போக ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு காட்டப்படுது. வாட்ச் ரிப்பேர்லேருந்து கேங்ஸ்டர், யானப்பாகன்னு சம்மந்தம் இல்லாத எல்லா விஷயங்களையும் அவர் செய்கிற மாதிரி காட்டுறது ஓரளவுக்கு மேலே ஜெல் ஆகவே இல்லை. இவரை ஆதரிச்ச மிலிந்த் சோமனோட பாத்திரம், அவருக்கு ஏன் இவர் இந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாரு? இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, அவரோட கூட இன்னொரு 2-3 பேர் சாகிற வரைக்கும் பல கோடிகள் ரூபாய் இருந்தாலும் அதை ஏமாத்தாம ஏன் விசுவாசமா இருந்தாங்க? எக்ஸாக்ட்லி மிலிந்த் சோமன் மற்றும் விஜய் சேதுபதி என்ன தொழில் செஞ்சாங்க? இவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நமக்கு சரியாவே புரியல. ரொம்பவே கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. அதே மாதிரி
விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஏன் சாகுறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ரொம்பவே சுமாரா, இன்ஃபேக்ட் சொத்தையா தான் எனக்கு பட்டுது. ஆக மொத்தம் கதையோட முக்கியமான பாகமான முத்துவோட பேக் ஸ்டோரி ரொம்பவே மெஸ்ஸியா, குழப்பமா, தெளிவே இல்லாம தான் இருந்தது. அதனால ஒரு அதிருப்தி தான் நமக்கு மிஞ்சுது. இது மிகப்பெரிய குறையா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடிப்புன்னு பார்த்தா முத்துக்குமார், வடிவேல் முருகன், சிங்கம்புலி எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆனா ஹீரோவான விஜய் சேதுபதிக்கு பெருசா நடிக்கிறதுக்கு ஸ்கோப் எல்லாம் எதுவுமே இல்ல. அவரு கேங்ஸ்டர், பாடி கார்டு, யானைப்பாகன்னு எல்லா பாத்திரத்திலையும் ஒரே மாதிரி நடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சொல்லும்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரோட கதையும் பிட்டு பிட்டா வரதுனால ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த தவறிடுது. மற்றபடி இந்த செட்ஸு, கேமரா, காஸ்டியூம், பிஜிஎம், ஸ்டண்ட்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாவே இருந்தது. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் புரியாத புதிர் என்னன்னா, வெட்டப்பட்ட ஒரு மனித தலை எப்படி வெறும் ஒரு முறுக்கு டின்னுக்குள்ள ரெஃப்ரிஜரேஷன்லாம் இல்லாம அவ்வளவு நாளுக்கு அழுகாம இருக்குது. இது எப்படி சாத்தியம்? எனிவே இந்த சீரீஸை இப்போ பார்க்கலாமா வேணாமான்னா, ஒரு டைம் பாஸுக்காக வேணா கண்டிப்பா பார்க்கலாம். இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். குடும்பத்தோடயே கூட பார்க்கலாம். ஆனா சில காட்சிகள்ல தேவையே இல்லாம அதீதமான வன்முறை, அதுக்கப்புறம் ஒரு 1, 2 கிரிஞ்சியான காட்சிகளும் ஆரம்பத்துல வருது. நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. இந்த சீரிஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.